மேச ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களோட மேஷ லக்ன அமைப்பிலேயே இந்த வருஷமே பிறக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் இந்த அமைவுகள் கணக்கெடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அமிர்த யோகத்தில் இந்த வருஷம் உங்களுக்கு தொடங்குதுங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு கால அமைவுகளில் பிறக்கக்கூடிய அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படின்னா, மேஷத்துக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேச ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 3ஆம் வீட்டிலும், அதாவது உங்களுடைய 3ஆம் வீட்டிற்கு போகக்கூடிய நிலையில் இருக்கார். சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்து இப்போ விரயம் சம்மந்தப்பட்ட இடம், அதாவது 12ஆம் பாவத்துக்கு வந்துட்டார். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு கேது இந்த ஏப்ரல் மாதம் கிட்டத்தட்ட முடிஞ்ச மே மாதத்தில் ராகு கேது பயிற்சிகள் வரப்போகுது. குரு பயிற்சியும் 2ஆம் பாவத்திலிருந்து 3ஆம் பாவத்துக்கு போகக்கூடிய அமைவுகள் உருவாகுது. அப்போ இந்த சூழல் எல்லாமே வருட கோள்களாக்கப்பட்ட முக்கிய கோள்கள் எல்லாமே இருக்கிறதுனால குரு சனி பகவான் ராகு கேது இவங்க வருடக்கோள்கள். இவங்க தான் இந்த வருஷத்தில் டோட்டலாகவே எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு மாறி மாறி உட்காரக்கூடிய அமைவுகள். இப்போ இந்த இடம் கிரக அமைப்புகள் உங்களுக்கு இந்த வருஷம் முழுவதுமே எப்பேற்பட்ட நன்மைகளை அளிக்கும். ஏன்னா மேசராசி அன்பர்களுக்கு 7.5 சனி தொடங்கிறதுனால ஒரு சில மன அழுத்தங்களும் குழப்பங்களும் உங்களுக்கு இருக்குது. தயவு செஞ்சு ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் நினைக்கவே வேணாம். அதுக்கு சில விளக்கங்களை நான் அடுத்து தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா மேசராசி அன்பர்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், யதார்த்தம் உங்களுக்கு அதிகம். உங்களோட கேரக்டர் எப்போவுமே நேர்மையாகவும் மற்றவங்கள காயப்படுத்தக்கூடாதுன்னு இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கஷ்டத்தை உங்கள் மனசில் வச்சுக்குவீங்க. ஒருத்தருக்கு உதவி பண்ணலைனாலும் பரவாயில்லை, உபத்திரம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு நிறைய சோதனைகளை சந்திச்சிட்டிங்க. சந்திக்காததுன்னு ஒன்றுமே இல்லை, நிறைய கடந்து வந்தாச்சு. ஆனாலும் இப்போ என்னென்னா உங்களோட இலக்கு உங்களோட மனசில் பெரிய லெவலில் உங்களோட எஸ்டிமேட் ஹை லெவலில் இருக்குது. அதற்குரிய வழிகள் தான் ரொம்ப தடைகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். எதில் எடுத்து வச்சாலும் இன்றைக்கி நாளைக்குனே போகக்கூடிய நிலைமைகள் இது வரைக்கும் கடந்து வந்துட்டீங்க. அப்போ இதுக்கு மேலே இந்த வருஷத்தில் உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு கிரகங்களோட சுழற்சிகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு மேன்மை அளிக்குங்கிறத தெளிவாக சொல்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொளிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். மேச ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசி செவ்வாய் பகவானினோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. நீங்கள் நேர்மைக்கும் நீங்கள் தான் உதாரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருப்பீங்க. அன்பு வச்சுட்டிங்கன்னா அவங்கள விட்டு வெளியில் வர மாட்டீங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, நீங்கள் யாருக்கும் துரோகம் செஞ்சது இல்லை, நீங்கள் யாருக்குமே தீங்கு நினச்சது இல்லை. கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தான் நிறைய தீங்குகள் நடந்துருச்சு. சில துரோகங்களையும் கடந்து வந்துட்டீங்க. இதில் உண்மையை சொல்லணும் அப்படின்னா மேசராசி அன்பர்கள் தன்னை சார்ந்தவர்களுக்காக, தன்னை வேண்டியவர்களுக்காக பழகின பழக்க வழக்கத்துக்காக எத்தனையோ விஷயங்களை இழந்து நம்பி ஏமாந்து இன்னைக்கு வரைக்கும் வாங்காத கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய நிலைமைக்கு ஆளானவங்க. இன்றைக்கி உண்மையிலேயே சொல்லணுன்னா வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய அனுபவமாக கொண்டு மனசில் வைராக்கியத்தை கொண்டு சாதிக்கணும்னு நினச்ச உங்களுக்கு இந்த வருஷம் மாபெரும் திருப்பங்கள் உண்டாக்கக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் நடக்க போகுதுங்க. குரு 3ஆம் வீட்டுக்கு போகிறாருங்க. லாபஸ்தானத்தில் தனஹரன் ஆகப்பட்ட குரு பகவான் இந்த இடத்துல இருக்கும்போது நாங்கள் கஷ்டப்பட்டுட்டோமே, இது 3ஆம் வீட்டுக்கு போகிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் வேற விரய சம்மந்தப்பட்ட இடத்துக்கு வர்றாரு. அப்போ நிறைய விரயங்கள் உருவாயிருமா, நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகிடுமா அப்படிங்கிற சில எஸ்டிமேட்கள் செய்கிற வேலையில் ஆல்ரெடி சில டென்ஷன், சில குழப்பங்கள், இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணுறதுன்னு எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் வேலை செஞ்ச இடத்துல நீங்கள் எவ்வளவு பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணி வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல தேவையில்லாத நெருக்கடிகள் எல்லாத்தையுமே சந்திச்சிட்டீங்க. நீங்கள் எவ்வளவு உண்மையாக இருந்தாலும் அந்த உண்மைக்கு அங்கே கொஞ்சம் கூட சுயமரியாதை அப்படிங்கிறதே இல்லை, மரியாதை அப்படிங்கிறதும் இல்லைங்கிற அளவுக்கு வேதனைப்பட்டுட்டீங்க. அதே மாதிரி அந்த அளவுக்கு சில நெருக்கடிகள் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது தேவையில்லாத மற்றவங்க செஞ்ச சில தவறுங்களை உங்கள் மேலே திசை திருப்பி விட்டு உங்களோட பேர் புகழ் நம்பிக்கை நாணயத்தை கெடுக்கிற அளவுக்கு சில குழப்பங்கள் எல்லாமே ஒரு புறம் இருக்குது. அப்படிங்கிறது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு பெரிய மன அழுத்தத்தை கொடுக்குற நிலைக்கு ஆளாயிட்டீங்க. அப்போ இந்த நிலைகள் இருக்கும்போது இன்னும் இந்த சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு வந்துட்டால் இது இன்னும் எந்த லெவலுக்கு நமக்கு பிரச்சனையை உண்டாக்கிடுமோங்கிற பயம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும்.
வாஸ்தவம் தான். சனி பகவான் விரய சனியாக உங்களுக்கு மாறி விரய சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து உட்கார போகிறாரு. அப்போ அந்த இடத்துல விரயங்கள் இருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் உங்களுக்கு இன்னொரு விஷயத்த நல்லா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. உங்களுடைய ஜனன ஜாதகம் இருக்குது. அந்த ஜனன ஜாதகத்தில் இந்த சனி பகவான் சுபர பவராக நல்லா புரிஞ்சுக்கணும். சுமாராக இருக்க மாட்டார். அந்த ஜாதகத்தில் இவரை சுமாராக உக்காந்துட்டாரு அப்படின்னா இந்த 7.5 சனியை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த காணொளியில் பார்க்குறவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 40% பேருக்கு 60%, ஏன் 80 கூட இருக்கலாம். ஏன்னா அது ஜனன ஜாதகத்தை பொறுத்து கண்டிப்பாக நிறைய கிரகங்கள் பூமி வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது கண்டிப்பாக உருவாகக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். பல பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். வெளிநாட்டில் போய் பெரிய லெவலில் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய வாய்ப்புகள் அமையக்கூடிய நிலைகள் உண்டாகும். நான் மறுபடியும் சொல்கிறேன், மேசராசி அன்பர்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு இடமாற்றங்கள் உண்டு. அந்த இடமாற்றங்கள் எப்படின்னா, நீங்கள் பிறந்த ஊராக இருந்தால் அந்த பிறந்த ஊரிலிருந்து வெவ்வேறு ஊருக்கு உங்களோட சொந்த ஊர், நீங்கள் இருக்கிற இடம், நீங்கள் வாங்கின இடம், வாங்கின வீட்டிலிருந்து இடமாற்றங்கள் கிடைச்சா யோசிக்கவே வேண்டாம், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. 100% அது உங்களுக்கு நல்லா இருக்கும். இடமாற்றங்கள் அவசியம். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா கூட யோசிக்கவே வேண்டாம், இறங்கி செயல்படுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் தான், மைனஸ் இல்லை. அது மாதிரி மேசராசி அன்பர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகளில் கிடைக்கும், வெளிநாடு முயற்சிகள் கிடைக்கும், அது சக்ஸஸ்ஃபுல் அமைக்கும். இருக்கக்கூடிய இடத்துலேருந்து பெரிய லெவலில் 100% இந்த வருஷத்தில் நீங்கள் நிறைய பூமி கிரயம் செய்வீங்க. ரியல் எஸ்டேட் இருக்கிறவங்க நல்ல வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே சமயம் கடந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்திருப்பீங்க. இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி மற்றவங்களை நம்பி ஏமாந்து இதனால் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகி இப்போ கடன் சுமைகளுக்கும் மீளா கடன்லையும் இருக்கக்கூடிய கவலைகள் இருக்குது. அந்த கவலை கண்டிப்பாக வேணாம், அது தீரக்கூடிய வழிகள் உங்களுக்கு பிறக்க போகுது. அதற்குரிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. குறிப்பாக மேச ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்தாலும் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் பாவத்தில் ராகு இருந்தார். அப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த வருஷத்தில் சனி பகவானால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. எல்லாருமே நெகட்டிவாக சொல்லுவாங்க, நான் பாசிட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். ராகு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வர்றாரு. சிந்திச்சு பார்க்கணும், இந்த வருஷம் பிறந்து அதிகப்படியாக 3 நாட்கள் கழித்து 4ஆவது நாளே உங்களுக்கு வந்து ராகு கேது பயிற்சி ஆயிரும். அப்போது இந்த ஒரு மாதம் 4 நாட்களில், அதாவது ஒரு மாதம் 4 நாட்களில் ராகு கேது பயிற்சி வந்துடும். அப்போ இந்த ராகு கேது பயிற்சிகளால் பெரிய லெவலில் அந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சிகளால் 100% லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனாலேயே ராகு கொடுக்கணும்னு நினச்சா அவ்வளவு நல்லா கொடுக்கறது இல்லைங்க. அவங்கவுங்களோட வாழ்க்கையை உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போயிடுவார். அவர் ஒரு வருஷம் முழுவதுமே உங்களுக்கு லாபஸ்தானத்தில் தான் இருக்க போகிறாரு. அந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் நிறைய நற்பலன்களையும் யோகங்களையும் நீங்கள் அடையக்கூடிய நிலைக்கு ஆளாயிருவீங்க. அதே சமயம் மேசராசி அன்பர்களுக்கு எல்லாமே சனி பகவான் நல்லதை கொடுத்துருவாருன்னு நான் சொல்ல வரல. 1 உங்களுக்கு யோகம் சுபாராக இருக்கணும். 2 அவர் உங்களோட 2ஆம் சுத்து 7.5 சனியாக இருக்கணும். 2ஆம் சுத்துங்கிறது பொங்கும் சனி, 1ஆம் சுத்து மங்கும் சனி. ஒரு 32 வயசுக்குள்ளே வர்றது எல்லாமே மேக்சிமம் சிலருக்கு, அதாவது 32 வயசுக்குள்ளே வரைக்குமே சிலருக்கு வந்து முதல் சுத்து வரும். இன்னும் சிலருக்கு 28 கடந்ததுமே கூட 2ஆம் சுத்து வர்றவங்களும் இருக்காங்க. அந்த 30 கடந்ததுமே ஸ்டார்டிங்கில் 2ஆம் சுத்து பிறக்கும் போதே அப்படிங்கிற சனியில் பிறக்கக்கூடிய 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பயிற்சி ஆகும்போது சீக்கிரமாக நமக்கு 2ஆம் சுத்தாக வந்துடும். அப்போ 2ஆம் சுத்து 7.5 சனி பொங்கும் சனியாக இருக்கும். 2ஆம் சுத்துற 7.5 சனியாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு ராகு பகவான் ஒரு புறம் கொடுக்குற இடத்துல இருக்கார், மறுபுறத்தில் சனி யோகியாக மாறிட்டால் மிகச்சிறந்த வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. 100% மேசராசி அன்பர்களே, தயவு செஞ்சு நமக்கு ஒரு பக்கம் 7.5 சனி இருக்குது, இன்னொரு பக்கம் குரு 3ஆம் வீட்டுக்கு போகிறாருன்னு நினைக்க வேண்டாம். 3ஆம் வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு லட்சியம், உங்களுடைய வெற்றி, உங்களுடைய
துணிச்சலுக்குரிய ஒரு இடம். அந்த இடத்துல அவர் உட்காரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். எல்லா சப்போர்ட்டும் கிடைக்கும். மனசில் பயம் இருந்துட்டு தான் இருக்கும். இனம் புரியாத பதட்டம் இருந்துட்டு தான் இருக்கும். எதை இறங்கி செய்யணும்னு நினச்சாலும் அது இன்றைக்கி நாளைக்கு செய்யலாமா, நம்ம போகும்போது டிலே ஆகும்னு அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். இந்த மாதிரியான நிலைகள் உண்டாகும். ஆனால் அவரோட பார்வை டைரெக்டாக 180 டிகிரியில் 9ஆம் வீட்டை பார்க்கறதுனால பாக்கியங்கள் உங்களுக்கு நிறையவே கிடைக்க போகுது.